இந்த சூப்பர் பைக் கேட்டகரியே ஒரு தலைகீழ திருப்பி போட்டது இந்த பைக் தான். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட 3rd vlogங்க. அண்ட் லாஸ்ட் 2 vlogக்கு நான் நினச்சதை விட நிறையவே பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு புது பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அந்த வண்டியை பற்றி நான் சொல்லணும்னு அவசியமே இல்லைங்க, ஏன்னா இந்த வீடியோ தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதுதான் நம்ம சுசுகி ஹயபுசா. அண்ட் நம்ம இந்த வண்டியை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோங்க. எதை பற்றினா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன். ஓகே, வாங்க நம்ம போகிறப்பவே இந்த வண்டியை பற்றி பேசலாம். அண்ட் இந்த வீடியோவில் கண்டிப்பாக பீப்புள் ரியாக்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். ஓ, இந்த வண்டியோட பேர் சுசுகி ஹயபுசாங்க. இது ஒரு ஜெனரேஷன் 3 பைக். இதுக்கு முன்னாடியும் 2 ஜெனரேஷன் விட்டுருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த சுசுகி ஹயபுசான்ற ஒரு பைக் ஒரு ரெவல்யூஷனரி பைக்னு கிளைம் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னா இந்த சூப்பர் பைக் கேட்டகரியே ஒரு தலைகீழ திருப்பி போட்டது இந்த பைக் தான். இந்த 1980s வரைக்கும் உங்களுக்கு கவாசகியும் ஹோண்டா மட்டும்தான் டாப்பில் இருந்தாங்க. அப்போது இந்த சுசுகின்ற கம்பெனி ரொம்பவே பின்தங்கி தான் இருந்துச்சு. அப்போது இந்த 1980s ஹோண்டா ஒரு பைக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதோட பேர் CBR 1100XX. அதோட இன்னொரு பேர் பிளாக் பேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வண்டி அப்போதைக்கு டாப் ஸ்பீடு கொண்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மணிக்கு 287 கிலோமீட்டர், 287 km/h ஸ்பீடில் போகக்கூடிய அந்த வண்டிக்கு காம்படிஷனு எதுவுமே கிடையாது. அண்ட் 1999 இந்த சுசுகின்ற பேண்டு ஹயபுசான்ற பேரில் இந்த பைக்கை லான்ச் பண்ணுறாங்க. இது ஹயபுசான்றது ஒரு ஜாப்பனீஸ் வேர்டு. அதோட மீனிங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஃபால்கன்னு சொல்லுவாங்க, தமிழில் பருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை லான்ச் பண்ணும்போதே அவங்க என்னன்னு சொல்கிறாங்களா, இந்த ஹயபுசா இஸ் கோயிங் டு கில் த பிளாக் பேர்டு அப்படின்னு அதோட லான்ச் பண்ணும்போதே அதோட காம்படிஷன் தான் லான்ச் பண்ணுறாங்க. அண்ட் அதை தோக்கடிக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் சொன்ன மாதிரியே இந்த பைக்கு ஒரு 330 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடில் போகிற பைக்காக இதை ரெடி பண்ணுறாங்க. அந்த டைமில் 330 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடிய வண்டி எதுவுமே கிடையாதுங்க. இது ஒரு ரெக்கார்ட் படைக்குது இந்த வண்டி. அண்ட் இந்த வண்டியை டியூனும் செய்கிறாங்க. எந்த மாதிரி அப்படின்னா டர்போ சார்ஜர் ஆட் பண்ணுறாங்க. இந்த டர்போ சார்ஜரை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இதோட பவர் இன்னும் அதிகமாகுது, டாப் ஸ்பீடு இன்னும் கூடுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 480 km/h. லேட் 90s to early 2000 வரைக்குமே இந்த ஸ்பீட் வார் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. வெறும் ஜாப்பனீஸ் பிராண்ட்ஸ் மாதிரி கவாசகி, சுசுகி, ஹோண்டா மட்டுமே சண்டை போடலை, நிறைய யூரோப்பியன் பிராண்ட்ஸும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எதுக்குன்னா யார் வேகமாக போகக்கூடிய ஒரு பைக்கை கண்டுபிடிக்கிறாங்கன்றதுக்காக. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கண்ட்ரிஸ் முடிவுக்கு வராங்க, 299க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்பீட் லாக் வைக்கிறாங்க. அண்ட் எல்லா பிராண்ட்ஸையும் அதுக்கு ஒரு சைன் போட வைக்கிறாங்க early 2000. அண்ட் அந்த ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 299க்கு மேலே எந்த வண்டியும் போகாத மாதிரி செட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஓடோமீட்டர்லையும் உங்களுக்கு 300 காட்டாதுங்க. ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி. இந்த சுசுகி ஹயபுசா 1340cc கொண்ட ஒரு ஜெயண்ட்டுங்க. இது 190 HP ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின். இதோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் உங்களுக்கு 1999 தான் லான்ச் பண்ணுறாங்க நான் சொன்ன மாதிரி. அப்போது இந்த பைக் ஃபுல்லாகவே ராக் கண்டிஷனில் இருக்குங்க. அண்ட் செகண்ட் ஜென்ரேஷன் உங்களுக்கு 2021 லான்ச் பண்ணுறாங்க. அப்போது சில பல இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. இருந்தாலுமே 2021 தான் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் ஆட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் 3rd ஜென்ரேஷன். உங்களுக்கு இந்த S1000RR மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகட்டும், உங்களுக்கு இந்த TFT டிஸ்பிளே எல்லாமே இதில் தான் வருங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் உங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே வராது. கொஞ்சமே என்ன சொல்கிறது, சேஃபாக இருக்கும். என்ன தான் இருந்தாலுமே, என்ன தான் பவர் இருந்தாலுமே இந்த பைக்கோட ஒரு ட்ராபேக் இருக்குங்க. அதுதான் பிரேக்கிங் சிஸ்டம். என்ன தான் இந்த வண்டியில் இவ்வளோ பவர் இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி பிரேக்ஸ் இந்த வண்டியில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒரு சர்டன் ஸ்பீடு போகும்போது நமக்கு அந்த வண்டியை கண்ட்ரோல் பண்ணுறது அந்த பிரேக் மூலியமாக தான். ஆனால் அதுவே இந்த வண்டியில் கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்குங்க. ஸோ அதனாலேயே இந்த வண்டியை டெத் மிஷின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வண்டியில் சில பல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து இந்த ஹேண்டில் பாரில் இருக்குங்க. அதுதாங்க இந்த ஹெலி பார்ஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இதோட பேர் பார் ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே பூசாவில் சிட்டிங் போஸ்டர் கொஞ்சம் கீழே தான் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால இந்த பார் ரேசஸ் வைக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சமே போஸ்டர்ஸ் பேக் ஸ்ட்ரைட் ஆகும். ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இல்லை இன்னொரு மாடிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதுதாங்க இந்த ப்ராக்ஸ் எக்ஸாஸ்ட்டு. இது 2 சைடுமே வரும் உங்களுக்கு.
இந்த வண்டியில் ஹெட்டர்ஸும் மிட் பைப்பும் ஸ்டாக் தான், வெறும் இந்த ஸ்லிப் ஆன் மட்டும் தான் மாற்றிருக்கோம். இது ஒரு எக்ஸாஸ்ட்டோட ப்ரைஸ் உங்களுக்கு 50,000 அரௌண்ட் வரும். ஸோ ரெண்டுமே சேர்த்து 1 lakh வரும். அண்ட் மற்றபடி எல்லாமே உங்களுக்கு ஸ்டாக் கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் இந்த பியூக் வைசர் ஆட் பண்ணியிருக்கோம் இதில், இது அரௌண்ட் 15,000 வரும். மற்றபடி எல்லாமே ஸ்டாக் கண்டிஷன் தாங்க. இந்த வண்டியில் பீப்புள் ரியாக்ஷன்ஸோட நான் நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். என்ன இது? அவ்வளோதாங்க. ஹயபுசாவை பற்றி ஓரளவு டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் கைஸ். அண்ட் உங்களை அடுத்த வ்ளாகில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் மை சைட். பை பை.